உனக்கு யாரையும் ஒப்பிட இயலா வண்ணம் உன் தனித்துவத்தை காட்டி சாதனை படைப்பதுதான் வாழ்க்கை. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தூதர் நகர் என்று எல்லோராலும் அழைக்கப்படும் எட்டுநாய்க்கன்பட்டியின் 339ஆம் ஆண்டு புனித மிக்கேல் அதிதூதரின் திருவிழா திருப்பலிக்கு தலைமை பொறுப்பேற்று திருப்பலி நிறைவேற்றவும் எம் ஊர் மக்களுக்காக ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் வருகை தந்திருக்கும் தூத்துக்குடி மறைமாவட்ட முன்னாள் ஆயர் இவா அம்ரோஸ் அவர்களை சென்னைவாழ் எட்டுநாய்க்கன்பட்டி மக்கள் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். புனித மிக்கேல் அதிதூதரின் திருவிழா திருப்பலியை 10 நாட்களும் சீரும் சிறப்புமாக நடைபெற திட்டமிட்டு மக்களை ஒன்றிணைத்து ஆயர்கள், குருக்கள், திருப்பலி, உணவு என எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பான முறையில் செய்து முடிந்த எம் பங்கை பாசமிகு பங்கு தந்தை திரு அந்தோனியோஸ் அவர்களையும் அன்போடு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். அவர்களையும் அவரோடு இணைந்து எல்லா காரியங்களையும் முன்னின்று மக்களோடு மக்களாக செயல்பட்ட நம் பங்கின் உதவி பங்கு தந்தை திரு அந்தோனிராஜ் அவர்களையும் மேலும் 9ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு ஆயரோடு இணைந்து மற்ற பங்கிலிருந்து வந்திருக்கும் அருட்சகோதரிகள், காமநாயக்கன்பட்டி மக்கள், மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கும் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் சென்னைவாழ் எட்டுநாய்க்கன்பட்டி மக்கள் சார்பாக புனித மிக்கேல் அதிதூதரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மன்றாடுவோருக்கு இனிய தூதர் என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். வானதூதர்கள் என்பவர் யார்? அவருடைய பணிகள் என்னென்ன? அவர்கள் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கடவுளின் பணியை சீராக செய்பவர்கள்தான் வானதூதர்கள். கடவுள் படைத்தவற்றுள் மிக சிறந்தவர்களாக இருவரை கருதுகின்றோம். ஒன்று வானதூதர்கள், மற்றொன்று மனிதர்கள். புனித அகஸ்தீனார் கூறுகிறார், வானதூதர்கள் என்பவர் கடவுள் முன்னின்று எப்போதும் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார்களாம். அதனால்தான் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக என்று நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போது கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றோம். புனித மிக்கேல் என்றால் யார்? கடவுளுக்கு நிகர் யார் என்பது பொருள். இறைவனுக்கு எதிராக செயல்பட்ட சாத்தானையும் தீய சக்திகளையும் வீழ்த்தி அவர்களை நரகத்தில் தள்ளியதால் தான் புனித மிக்கேல் என்று போற்றுதற்குரியவர் ஆவார். புனித மிக்கேல் தூதரின் 5 பணிகள் என்னென்ன? 1. செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இவற்றிலிருந்து மக்களை விடுவிக்க நம்பிக்கை தருபவர்தான் புனித மிக்கேல். 2. மரண தருவாயில் உள்ள ஆன்மாக்களை இறைவனிடம் சேர்ப்பவர்தான் புனித மிக்கேல். 3. உத்தரவு ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களை மோட்ச ராஜ்யத்தில் சேர்ப்பவர்தான் புனித மிக்கேல். 4. திருத்தந்தை, திருச்சபை, நற்கருணை, போர் வீரர்கள் இவர்களுக்கு பாதுகாவலர் புனித மிக்கேல். 5. சாத்தானின் தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பவர் புனித மிக்கேல். நம் மிக்கேல் அதிதூதரிடம் மன்றாடி எதை கேட்டாலும் நிச்சயமாக தருவார் புனித மிக்கேல் என்பதற்கு நம் ஊரில் நடந்த சம்பவங்களே இதற்கு சான்று. இறை மக்களே அதற்கு சாட்சிகள். நாம் ஒவ்வொருவரின் வீட்டின் வாசலிலும் அவரது திருவுருவ படத்தை தான் நாம் வைத்திருக்கின்றோம். புனித மிக்கேல் அதிதூதர் சாத்தானை மிதித்திருப்பது போல நம்மிடம் உள்ள தீய குணங்களை மிதித்து போட வேண்டும். அவர் கையில் உள்ள தராசு போன்று நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மையை செய்து நீதி நேர்மையை நிலைநாட்ட வேண்டும். மிக்கேலின் ஈட்டி என்பது
நம் வாழ்வில் ஏற்படும் போராட்டங்களை வென்று வாழ்வில் சாதனை படைத்திட வேண்டும். அவரது தலைமை பீடம் என்பது நாம் வாழும் இடங்களில் தலைமை பொறுப்பேற்று தூதர் நகர் எட்டுநாயக்கன்பட்டி மக்கள் என்றாலே வெற்றியின் மக்களாக வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் நல்ல இறைவனிடமும் எல்லாம்
மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை உயர்த்தும் முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் இன்னடத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மன்னகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு ஆவியாரை முன்னிட்டு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செல்வ ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. உயிருள்ள வார்த்தைகள் 9 முதல் 10, மேலும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் எவ்வளவு தீயவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு தீயவரே.
போற்றிடுவே என்றும் அவர் புகழை நாடும் பாடிடுவே. இரண்டாம் வாசகம். மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 முடிய. விண்ணகத்தில் போர் பூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அவ்வெளிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அழகு என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகுக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. நம் சகோதர சகோதரிகள் மீது குற்றம் சுமத்தியவன் நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். ஆட்டுக்குட்டி சிந்திய இரத்தத்தாலும் தாங்கள் பகிர்ந்த சான்றாலும் அவர்கள் அவனை வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிர் மீது ஆசை வைக்கவில்லை, இறக்கவும் தயங்கவில்லை. இதன் பொருட்டு விண்ணுலகே அதில் குடியிரும் பேரை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கடவுளுக்கு நிகர் யார் என்ற கேள்வியோடு ஒரு போராட்டத்தை எழுப்பி அந்த தீய தூதர்களை தீய ஆவிகளாக நரகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இன்றைய தினம் நமக்கு வாழ்க்கையில் பார்ப்பது மட்டும்தான் நம்ம நம்பணும் சொல்ல முடியாது. உயிர் எங்கே இருக்குது நம்ம எங்கே பார்க்கணும், ஆனால் உயிர் இருக்கிறது செயல்வழித்தை பார்த்து தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். குழந்தை பிறந்த உடனே அது எந்த ஒரு சத்தமும் போடலைன்னா தாய்மார்கள் அல்லது அங்கே என்ன செய்வாங்க பட்டியல் போடுவாங்க. உடனே அவருக்கு சந்தோஷம், உடனே நல்லா பிரசவம் இருக்குது, நல்லதாக இருக்குது அப்படின்னு. அதனால சொல்றாங்க பிறகு அழுது தான் பிறந்த அதனால வாழ்க்கையில் அழ வேண்டியிருக்கும் அப்படின்றாங்க. அந்த புரிதலுக்கு முக்கியமாக நாம் என்ன கற்றுக்கணும் என்றால் மிக்கேல் அதிதூதரின் அன்பு நம் வாழ்விலே எவ்வாறு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மிக்கேல் அதிதூதர் கடவுளுக்கு எதிராக எழுந்த எந்த ஒரு எதிர்ப்பையும் எதிர்கொண்டு கடவுளுக்கு நிகர் யார் என்று போர்க்குணம் கொண்டவர் அவர்களை வீழ்த்தி கீழே நரகத்துக்கு தள்ளினார். எனவே அவர் இன்னுலகத்திலே போர் வீரராக இருக்கிறார். தீய ஆவிகளை அங்கிருந்து துரத்தி இங்கே நரகத்துக்கு அனுப்பினார். எனவே அவர் வாழ்க்கையில் கிறிஸ்துவ மக்களுக்கு ஒரு வாழ்வை பாதுகாப்பும் எந்த ஒரு தீய ஆவியினின்றும் நோய் நின்றும் அவர்களை காப்பாற்றுவதும் அவருடைய பொறுப்பாக திருச்சபை முதல் என்றே கலந்து நின்றது. எனவே அவர்கள் நமக்கு இந்த ஊரிலே இவ்வளவு நன்மைகளுக்கு நடந்திருக்கிறார். இந்த மிக்கேல் அதிதூதரை அவருடைய உண்மையான அருளும் ஆசிரியர். எனவே உங்களை நான் பார்க்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு அதிதூதரை உங்கள் பாதுகாவலாக வைத்திருக்கின்றே அது உண்மையாகவே மிக பாராட்டுதல். நீங்கள் மதுரை தாண்டி இதில் என்ன சொல்றது, சிவகங்கை வரை போனீங்கன்னா கிராமங்களுக்கு எல்லா வீடுகளுக்கும் போனீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி மைக்கேல் அதிதூதர் ஒரு படம். அது எப்படி வந்ததுன்னா ஒரு காலத்தில் கொள்ளை நோய் வந்தது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு வெளிநாட்டுக்காரர் உருவானவர் அவர் மக்களை இந்த வீட்டுக்கு பாதுகாவலராக மைக்கேல் அதிதூதரை வைத்து அந்த படத்தை உங்கள் வீட்டுக்கு முன்னே வைத்திருங்கள், எந்த ஒரு ஆவியும் உங்கள் வீட்டில் நுழையாது என்று அவரை பாதுகாத்தார். இந்த மைக்கேல் அதிதூதரின் வாழ்க்கை எத்தனையோ பங்குகளிலே அவர் செய்த அற்புதங்களெல்லாம் மக்கள் இன்று நன்றி அவர் மீது கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாம் அவருடைய திருவிழாவை நாம் கொண்டாடினால் நமக்கு என்ன சிறப்பான அம்சங்கள் நம்மோடு வந்து சேர்கின்றன என்பதை நாம் இவர் இந்த அதிதூதரின் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மைக்கேல் அதிதூதரின் முக்கியமான பணி என்னவென்றால் உண்மையை பாதுகாப்பது, நன்மையை பாதுகாப்பது. உண்மையிலே இறைவன் எந்த ஒரு அதிகாரத்தோடு மற்றவர்கள் கட்டுப்பட்டவர்கள் இறைவனுக்கு மேல் பெரியவர் யாரும் கிடையாது. அப்போது தீய ஆவியானவர் தங்களை பெரிய சாட்சிகளாக காட்டிக் கொண்டிருந்து மைக்கேல் அதிதூதர் அவர் மற்றவர்களோடு சேர்ந்து போரிட்டு அவர்களை நரகத்துக்கு தள்ளினார். இறைவனின் உன்னதமான மகிமையை அவர் தன் வாழ்க்கையில் அதற்காக போராடி தீய ஆவிகளை அவர்கள் எடுத்துக் கொண்டார். அதனால் நம்ம வீட்டில் இந்த மைக்கேல் சந்தையாளர் கொடுத்த பணம் வச்சிருக்கிறப்போ அந்த வீட்டினுடைய எந்த தீய ஆவியை வருகிற போது அவர்களுக்கு என்ன செய்தாரோ அதை செய்வார். முக்கியமாக சிவகங்கை பள்ளிகள் இருந்தப்போ சிறப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். இந்த கொலைகளை பார்த்து
என்று கிறிஸ்தவர்கள் சொல்லி இந்த ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினாங்க. அன்புகளே, உங்களுக்கு பயங்கரத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறார். இந்த ஊருக்கு, இந்த கிராமத்துக்கு, இந்த இடத்திற்கு பாதுகாப்பு அளிக்கின்றார் என்றால் அது மிகப்பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. அது உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நான் மிக பாராட்டுகிறேன். அவருடைய திருவிழாவை புகழாரமாக கொண்டாடுகின்றனர். அதன் கண்டு பெருமை அடைகின்றனர். ஏனென்றால் மைக்கேல் தூதரின் அவருடைய ஆசையும் அவருடைய உதவியும் நம் வாழ்க்கையை எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. மைக்கேல் தூதரின் வாழ்க்கையை காப்பது போல இறைவன் நமக்கு பல தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ரப்பாயல் அவர் தோபியாஸ் என்பவரை அவருடைய சொந்த கல்வி ஆட்சியை பத்திரமா அவங்களுக்கு சேர்த்தார். நீங்கள் ஒரு வெளியூருக்கு போனோம், போயிட்டு பத்திரமா திரும்பி வரணும்னா அந்த ரப்பாயல் சமுதாயம் ஒரு துணை இருப்பார். ரப்பாயல் சமுதாயமே நான் இப்போ இந்த ஊருக்கு போயிட்டு வரணும், அது வரைக்கும் நீ தான் எனக்கு துணையாக ஜெபிக்கின்ற பொழுது அந்த ரப்பாயல் தனித்துடன் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் உதவி செய்வார். அதே போன்று உங்களுக்கு தெரியும், எந்த ஆபத்து இருந்தாலும் சரி, உங்களுக்கு வருகிற அந்த ஆபத்துக்கு தான் உங்களை காப்பாற்றணும். அதனால் நீங்கள் பெருமைகள் போட்டுதல் பெறுவீர்கள். அவ்வளவு நல்லமையான ஒரு பாதுகாவலரை உங்கள் கிராமத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலராக இருக்கிறீர்கள். அவருடைய பாதுகாப்பினை அடைய வேண்டும் என்றால் முதல் கடவுளின் மீது நாம் ஆழ்ந்த உண்மையான அன்பு வைத்திருக்கிறோம். நாம் கடவுளிடம் அன்பு வைத்து அவர்களிடம் அன்போடு விசுவாச உணர்வோடு நாம் கேட்கின்ற போது அவர் மனிதர்களை பார்த்து நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்ய சொல்லுவாரு. வேறு வார்த்தை கிடையாது. உடனே மனிதர்கள் நிறைவேற்றுவார். பலத்திலே நன்மைக்கும் தீமைக்கும் போர் நடந்த போது ஆண்டவர் அதை இவர் கையில் ஏற்படுத்தார். போராடி தீய ஆவிகளை தள்ளினார். எனவே ஆண்டவரின் வல்லமையை பாதுகாக்கும் ஒரு காவலராக அவர் அங்கிருந்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாவலராக நீங்கள் மைக்கேல் வைத்திருக்கிறீர்கள். அவர் நிச்சயமாக இந்த பணியை செய்வார். ஆண்டவர் எல்லாம் இறைவன் அவருக்கு உத்தரவிடும் போது இன்னும் சிறப்பாக அவரை செய்து முடிக்கிறார். அதனால் நம்முடைய பங்கில் பாதுகாவலர் என்பதை நமக்கு பல பேர்களில் நாமும் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவரும் நமக்கு கடமைப்பட்டிருக்கிறார். காரணம், நாம் அவருடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அவருக்கு காட்டுகிறோம். நம்முடைய அன்பு கரங்களை அரவணைத்து காக்க வேண்டும். எந்த தீமையிலிருந்து காக்க வேண்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் மீது எங்களுக்கு பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு முழுமையாக அவர் நமக்கு முழு பாதுகாப்பை கொடுத்து அனுப்புகிறார். சிறப்பாக ஒரு சில பணிகளை மைக்கேல் அனுப்புவதற்கும் கடமைப்படுகின்றனர். என்ன பணிகள் என்றால், நீங்கள் ஏதாவது வெகு தூரம் பயணம் செய்வது என்றால் அந்த மைக்கேல் சம்பந்தங்களை பார்த்து நீங்கள் தான் தூதரை என்னோட வழியில் என்னோட கடைசி வரைக்கும் திரும்ப வீட்டுக்கு விடணும் அப்படின்ட்டு அவருக்கு உத்தரவிடலாம். அவர் நிச்சயம் உங்களுக்கு செய்வார். ஆனால் அதற்குரிய உண்மையான விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கிறதா, இதை கொஞ்சம் யோசிப்பார். பேருக்கு சொன்னாலும் அவர் வரமாட்டார். உண்மையில அவர் மீது விசுவாசம் இருந்துச்சுன்னா, கடவுள் எனக்கு ஒரு பாதுகாவலரை கொடுத்திருக்கின்றார், அவர் மீது நான் நம்பிக்கையோடு கேட்கின்றேன் என்று ஆண்டவரை கேட்கின்ற போது ஆண்டவரே அதுக்கு உத்தரவிடுவார். உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகள் நிறைவேறும் என்பதை மறந்துவிடாது. எனவே உங்கள் ஆழமான விசுவாசம் உங்கள் வாழ்வில் பாதுகாக்கும். ஏனென்றால் அது இறைவனை நேரிடம் சென்று இறைவன் அவருக்கு கைவிடுவார். இந்த என்னுடைய மகள் இவர்களுக்கு இந்த பயணத்திலே நீர் துணையாக சென்றுவார் என்று அவர் கூறுவார். அப்போது உங்களுக்கு இந்த ஒரு முறையினார். அன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இப்படிப்பட்ட பெரிய பாதுகாவலர் இருக்கின்றார் என்பது நமக்கு மிக மிக பெருமையானது என்பதை மறக்கவே கூடாது. மேலும் குடும்பத்தில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன. முதல்ல குழந்தை பிறக்கின்ற போது நிகழ்வுகள், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறம்
எல்லா நிகழ்வுகளிலும் இந்த மைக்கேல் அடித்தூதர் முழுமையாக பங்கேற்கின்றார். ஏனென்றால் நாம் பிறப்பு முதல் இறுதி வரை அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எனவே நாம் பிறக்கின்ற பொழுதே அந்த உண்மையான பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். அதை நாம் உணர வேண்டும். அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொண்டு அவரை கொண்டாடுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு எல்லாவற்றையும் நாம் கொடுப்பார். இந்த மைக்கேல் அடித்தூதரை பார்க்கின்ற போது இறைவன் சொல்கின்றார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் மைக்கேல் அடித்தூதரை கொண்டு ஒரு காவல் தூதரையும் நான் அனுப்புகின்றேன். அந்த காவல் தூதர் உங்களுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் கண்காணித்து அவர் நடத்துவார் என்பதை அவர் தெளிவாக என்று சொல்கின்றார். இயேசு கூறிய ஒரு சில மத்திய சுவிசேஷத்திலிருந்து ஒரு சில இயேசு வார்த்தைகள் சொல்கின்றேன். அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அடைத்து அவர் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பாவிடில் விண்ணரசில் புக மாட்டீர்கள். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். என் சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்வோரை விண்ணரசில் மிக பெரியவரை என் இத்தகைய சிறு பிள்ளையை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்வோரும் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது தொடர்ந்து சொல்ற 18 இச்சிறியோரும் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத்தில் திரும்பும் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்று அவர் பெயர் தெளிவாக சொல்கின்றார். மீண்டும் படிக்கின்றேன், இச்சிறியோரில் ஒவ்வொருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திரும்பும் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். அதே போன்று இன்னொரு சம்பவத்தை கூறுகின்றார். இவ்வாறு மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுள் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கின்றேன். ஒரு பாவி மனம் திரும்பினால் விண்ணகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது. அப்போது அந்த இருக்கின்ற பானத்தூர் அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஒரு பாவியை பாவத்திலிருந்து மீட்டு இறைவனுடைய பாதுகாப்புக்கு வந்திருக்கின்றார். இறைவனுடைய பாதுகாப்பை இப்பொழுது அந்த உண்டு. ஒரு பாவி பாவம் செய்ததினால் உறவை விட்டு வெளியே போகின்றான். ஆனால் மீண்டும் அந்த உறவை மாற்றி இறைவனால் திரும்பி வருகின்ற போது அவன் உறுதி பெறுகின்றான். கடவுளுடைய சிறப்பாக செய்தி பெறுகின்றான் என்பதை இறைவன் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த மைக்கேல் அடித்தூதர் மட்டுமல்ல, இறைவனோடு நம்மை ஒன்று சேர்க்கின்ற ஒரு ஆற்றலாக மைக்கேல் அடித்தூதரை பார்க்கிறோம். பாவத்தால் பிரிந்து விட்டாலும் கூட மீண்டும் இறைவனை தேடி செல்கின்ற போது நம்மை முழுமையாக இட்டு சென்று நமது ஆற்றலையும் நமது உறவையும் வளர்த்து அதை உறுதியுள்ளவராக நமக்கு ஆக்குகின்றார். முதல்ல இயேசு நாசரேத்துக்குள்ளாக போனோம். அங்கு சில சீடர்கள் இருந்தார்கள். அப்போ அங்கே நத்தானேல் என்பவர் வந்தார். அவங்க மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி, நீ அத்தி பார்த்துக்கிட்டே நீ அங்கேயே உன்னை பார்த்த அப்படின்னு. அப்போ நீ உண்மையாக நீ இப்படிதான் நீ தான் உலக நினைச்சது என்று அவர் சொன்னார். இதற்காக நீ சொன்ன என்றால் நீ அந்த மீட்பர் தலையிலிருந்து விண்ணுலகம் வரைக்கும் சம்மனத்தில் ஏறி வருவதும் இறங்கி வருவதும் ஏறி போவதும் ஆட்சியை காணும்போது அப்போது மீட்பரை பற்றி என்ன சொல்வார் என்று அவர் கேட்கின்றார். எனவே இந்த சம்மனத்தினுடைய செயல்பாடுகள் விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் ஒரு ஏணி படிப்பதாகிறது. அதை ஏற்று அந்த பிடிப்பு பார்க்கும் தருணத்தில் தெரிவிக்கின்றனர். எனவே இப்பொழுது அவர்கள் நீ அங்கிருந்து விண்ணகத்தில் தான் உண்மையான ரட்சகர் என்று நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் பார்ப்பீர்கள், விண்ணகத்திற்கு ஏறி சென்று விண்ணகத்தை இறங்கி வருகின்ற சமூகத்தில் இவர் வழியாக ஒவ்வொரு தலையிலும் ஒவ்வொரு சீடர்களும் உள்ளது என்பதை அவர் அவருக்கு உறுதியாக கண்டுபிடித்தார். அதே போன்று ஒருவர் பாவம் செய்கின்ற போது அந்த உறவை நிலை கூறுகின்ற போது
அவன் மனம் மாறி மீண்டும் இறைவனுக்கு வருகிற போது இயேசு என்ன சொல்கிறார், இவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரே மகிழ்ச்சி உண்டானார் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால் அவர்கள் இப்போது ஆண்டோரை முன்னிணைந்து இருக்கிறார்கள். எனவே மைக்கேல் அறிவித்தவர் முக்கியமாக நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்க வேண்டும். அது மைக்கேல் அறிவித்தது மட்டுமல்ல, எல்லா சமூகங்களுக்குமே நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். பேரும் வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் இயேசுவை உயிர்த்தெழுந்தார் என்று அவர் போதிக்கின்றார். பேரும் ஜான் அவர் போதித்திருந்த போது இவர்கள் கண்டனம் செய்து சிலுவையில் அடைந்தார்கள். இவர்கள் சிலுவையில் இருந்த அளவுதான் உங்களுடைய உண்மையான இறைவன், அவருக்கு நீங்கள் வழிபடுகிறீர்கள், அவர்களுக்கு பணிந்து வாழ வேண்டும் என்று கூறியிருப்பது அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. எனவே அவர்கள் பிடித்து சிறையில் அடைந்தார்கள். சிறையில் அடைந்தபோது இரவு ஒரு சம்மன் வந்து சிறை கதவை திறந்து நீங்கள் வாங்க வெளியில இப்போ மீண்டும் இயேசு கோயிலுக்கு போறீங்க என்று அனுப்புறாங்க. அவங்க இரவு அங்கே வந்து காலை நேரம் போகின்றார். அப்போ உடனே அந்த குழுக்களுக்கெல்லாம் செய்தி போகுது, நீங்கள் இன்னும் சிறைக்கால் பயன்படுத்தீங்க, அவங்க இப்போ போதித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள், அவர்களிடம் எந்த அதிகாரமும் கிடையாது, அவர்களிடம் தான் இருக்கிறது. அவர்களிடம் அதிக கவனமாக நல்ல முறையில் நடத்திருக்கிறார்கள். எனவே இந்த நம்முடைய வாழ்க்கையில் காவல், அந்த சிறையிலிருந்து காவல் சமூகத்தை அவர் வெளியிட்டு நீக்கி இறைவார்த்தை இப்போதைக்கு சொல்லுகிறது. இந்த 7 தூதர்கள் நம் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை செய்கிறார். இதுதான் செய்வார், அது செய்ய மாட்டார் கிடையாது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் யார் எடுத்தாலும் அவர் உதவி செய்கின்றார். நீ பாவியாக இருந்தாலும் நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பவும் அவருக்கு உதவி செய்கின்றார். மனம் திரும்புகிறப்போ பணத்தில் எல்லோரும் மகிழ்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக காண்பார்கள் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த சமூகங்களின் ஆற்றல் இன்றைக்கு இருக்கிறார்கள். மைக்கேல் அறிவித்தது ஆற்றல் மட்டுமல்ல, அது நமக்கு தேவை. அதற்கு மற்ற சமூகத்திலும் வாழ்க்கைக்கு ஆற்றலாக இருக்கின்றார்கள், உங்களை பாதுகாக்கின்றார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இயேசுவே இந்த சிறுவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு காவல் தூதர் இருக்கின்றார்கள், மிரட்டாதீர்கள் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய ஏற்பாட்டிலே சமூகத்தினுடைய தனிப்பட்ட போராட்டம் நமக்கும் அவர்களுக்கும் உண்டு. நாம் மனதிலும் போது அந்த ஒரு சமூகத்தில் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார். எனவே நம்ம வாழ்க்கையில் நமக்கும் இறைவன் படைத்த சமூகங்களுக்கும் ஒரு உறவு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக மைக்கேல் சமூகத்தானவர் பல நன்மையான காரியங்கள் செய்து ஒரு பாதுகாத்து ஒரு வழிநடத்துகின்றார். அவருக்கு நீங்கள் சிறப்பான முறையில் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து அவரால் உங்கள் வாழ்விலே நன்மைகளை பெற்று நீங்கள் எப்பொழுதுமே அவருக்கு பாதுகாப்பிலே வாழ வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார்கள்.
இறைத்திருவுளும் நிறைவேற்ற விரைந்தே நிறைவா. அன்பின் ஆட்சியை உலகில் அமைக்க நீரேமக்கு தந்த திருவாகை பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதித்து உன் பணியில் அவர்கள் மேற்கொள்ளும் சவால்களை உடனிருந்து வெற்றியளிக்க வேண்டும் என்று புனித மிக்கேல் அருட்சுவர் வழியாக நிறைவாக கொண்டாடுகிறோம். ஆள்பார்த்து செயல்படாத இறைவா, பாகுபாடற்ற உலகை திருத்தூது பணியாளர்களாக திருமொழிக்கு வாயிலாக எங்களை பெயர் சொல்லி அழைத்தமைக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் செல்லும் இடங்களிலும் வாழும் இடங்களிலும் பொறாமை கலைந்து சகோதர ஒற்றுமையை காக்கும் இறை சமூகமாக எங்கள் குடும்பங்களிலும் பங்கிலும் வாழ்க்கை பயணத்தை தொடர வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிதறுண்டை சேனை ஒன்று திரண்ட அனுப்பப்பட்டவரே இறைவா, பல்வேறு மொழி பேசும் மக்களை கொண்டுள்ள எம் தாய் திருநாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்களை ஆசீர்வதியும். பல்வேறு அரசியல் சூழ்ச்சிகளும் கொள்கையிலும் சிதறந்து கிடக்கும் நாட்டை முன்னேற்ற எம் தலைவரோடு உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று புனித மிக்கேல் அதிபதி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்ந்திடவும் துன்புறும் ஏழைகள், அனாதைகள், முதியோர்கள், கைவிடப்பட்டோர் இவர்களை கண்ணோக்கி ஆதரவு கரம் நீட்டவும் உம் வரம் வேண்டி புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, வறுமை ஏழ்மையினால் துயரும் மக்களுக்கு அவர்களின் தேவைகளை அளித்து நல்ல சமாதானைப் போல் உடனிருந்து உதவிடவும், விபத்து ஆபத்துகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அவர்கள் கேட்காமலே தேவையானவற்றையும் கூடிய அன்பும் துணிவும் கொண்ட உள்ளத்தை அருள வேண்டி புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுடைய பேர் பெற்றோருக்கு என்ற என் இறைவா, நீதிக்காகவும் உண்மைக்காகவும் போராடி அல்லல் ஒருவரும் பல நல்ல உள்ளங்கள் மீது உமதை இரக்கத்தை தந்தரும் அவர்களை போராட்டங்களில் அதீத நிலையிலும் உள்ளவர்கள் மனதில் அசைந்து வேண்டுதலை நிறைவேறி உமது அருள் வேண்டி இந்த மிக்க தூவை வழியாக இறைவன் நீ மன்றாடுகின்றோம். வாழ்ந்து பழகும் பலரே இறைவா, திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து குழந்தை செல்வதற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதிகளை வேண்டுதல்களை கண்ணோக்கி பாரும். அவர்களின் கண்ணீரை கழிவுற்று அவர்களுக்கு நல்ல மக்கள் பெற்றே அளித்து ஆசீர்வதிப்பதை வேண்டி புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரவணைப்பவரே எம் இறைவா, உடற்குள்ள நோயால் வாழும் மனிதர்களுக்கும் நீர் மருத்துவராக இருந்து நலமளித்திடவும் எவ்வித தீங்கும் இவர்களுக்கு நேரிடாமல் காத்திட வேண்டும் என்று புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் திருவுருவே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பகைவர்களை மன்னித்து ஏற்று அன்பு கூறவும் எங்களை துன்புறுத்தவும் பகைவர்களை நாங்கள் பார்வை அணைக்கவும் யாரிடம் இந்த வேறுபாடு பார்க்காமல் அனைவரையும் சமமாக நேசிக்கும் மனிதத்தை வரவேண்டி புனிதமிக்கே அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னை அன்னை இறைவா, குடும்பத்தின் திருமணத்தின் மாண்பினை உணர்ந்து பார்த்து எல்லா வியாகுலங்களும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாய் தவறாது பயணிக்க நீர்தாமே அருள் புரிய வேண்டும் என்று புனித மிக்கேல் அதிதூதர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் தேவையை எம் இறைவா, எம் குடும்பங்களிலும் பங்கிலும் உமது சாட்சிகளாய் வாழ்ந்து விண்ணக வாசலை வந்தடைந்த எம் முன்னோர்களை உம்மிடம் தருகின்றோம். இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொருவரும் எம் பாதுகாவலின் பரிந்துரையில் விண்ணக வீட்டை உடையென பெற்றிட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இங்கு எங்களை பல குழந்தை மாற்றங்களை மாற்றிக்கொண்டு அவரையோடும் கஷ்டங்களும் இருக்கிறோம். அவர்களெல்லாம் நீங்கள் அதை மாறக்காக வைத்து நாங்கள் நல்லதிலே இறை அன்பையும் இறை மகிழ்ச்சியும் ஆனந்தம் இறைவாக மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் ஒரு குழந்தையோட அவங்களுடைய அந்த சொல்லை கேட்டு எங்களுக்கு தேவையான நன்மை இவரை கொடுத்து எங்களை ஆசிரியருக்கு முன்னாடி ஆண்டுடைய சொல்லியாக முன்னாடுகிறோம். ஆண்டு போனோம்.
குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் எங்கள் இசைக்கும் ஒன்றாகவே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நாடும் உந்தன் கைவண்ணம் குயில்கள் பாடும் கிளிகள் பேசும் எங்கள் இசைக்கும் ஒன்றாகவே Lord
சகோதரர்களே, என்னுடைய உங்களுடையமான என் பணி எல்லாம் உங்கள் நன்மையாக இறைவனுக்கு இருக்கிறார்கள். ஆண்டவரே, உரைச்சுவரை உனக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிந்து நாங்கள் வேண்டுகிறோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்குரிய திருமணம் கொண்டு வரப்பட்ட காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயன்படாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய நாமத்திலே இறைவா, என் மனதிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வானத்தின் வழியாக உமது புகழ் குறைக்கும்படி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகளாக வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் மாட்சியையும் மேம்படுத்த உம்மிடமிருந்து வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவரிடமும் அனைத்திற்கும் மேலானவரிடமும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாடுகின்றேன். அவர் வழியாக வானதூதரின் கருத்துகள் நமது நாட்டை கொண்டாடுகின்றது. அவர்கள் உருவாக்கும் மக்களை தூய்மை பொழுது வணங்கி ஒரே குரலாய் பொழுது பாடி பாடுவதாவது. ஆண்டவரே, நம்மை யாவரை இருக்கும் ஆகவே உடைய ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயற்சிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகமும் ரத்தமாக எங்களுக்கு மாறுபடுவாக. அவரை பாடுபட வாங்கிலிருந்து நம்ம மேலிருந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தன் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்பது. அவனுமே இரவு வருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் Amen.
அமைதியும் ஒற்றுமையாக தருகிறாக என்றும் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் அமைதியை கைவிட்டுக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றது. செம்மறியில் இருந்து கிடைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். Bye.
Thank you.
இந்த இனிய நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றிகள். உபநிலமாக இருந்த எங்கள் உடலையும் உள்ளத்தையும் விளைநிலமாக மாற்றிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றிகள் பல கோடி. இன்றைய 9ஆம் நாள் திருப்பலியில் எங்களுக்கு சிறப்பிக்க வாழ்த்துதல் வழங்கிய எமது பாசமிகு பங்கு தந்தை அந்தோனி ஆக்ரோஸ் அடிகளர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தை அந்தோனிராஜ் அடிகளர்களுக்கும் ஆன்மீக தந்தை PS அந்தோனிராஜ் அடிகளர்களுக்கும் சென்னை வாழ் தூதர் நகர் இறைமக்கள் சார்பாக நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். மேலும் மன்றாடுவோருக்கு இனிய தூதுவர் என்ற மைய கருத்துடன் இத்திருப்பலியில் எமக்கு இறை வார்த்தைகளை ஊட்டிய மேதகு ஆயர் இவோன் அம்ரோஸ் அடியாளர்களுக்கும் இதே கணித நன்றிகள். தூதரின் நிலையில் எங்கும் நிறைந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவருக்கும் வெளியூரில் இருந்து தூதரின் ஆசையை பெற்று செல்ல இருக்கும் சொந்தங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் சென்னை வாழ் தூதர் நகர் இறை குடும்பங்களின் சார்பாக எமது நன்றிகளை தெரிவித்துள்ளேன். புனித பவுலடியாக கூறுவது போல் எப்போதும் இடைவிடாத சிரிப்போம், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுவோம். நன்றி. சென்னை வாழ் 8 ஞாயிற்றுக்கிழமை இறை மக்கள் சிறப்பு செய்கின்ற இந்த அருமையான இந்த திருப்பலியை நமக்காக நிறைவேற்றிய நமது அன்பு ஆசான் மேதகு ஆயர் ஈவான் அம்ரோஸ் அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது அன்பின் இறைவர்கள் சார்பாக மீண்டும் அந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். ஆய்வாளர்களுக்கு நமது நன்றியை அடையாளமாக கொண்டாடுகிறோம். தூத்துக்குடி ஆயராக மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 33 வருஷத்துக்கு முன்னால் 1991 அவர் டெல்லி காரிதாஸ் இந்தியா என்று சொல்லப்படுகிற அகில இந்தியாவுக்கும் சேர்ந்த ஒரு சமூக பணி நிறுவனம் அது. நம்ம மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் சமூக சேவை சங்கம் இருக்குது பார்த்துருக்கீங்க. பாளையங்கோட்டை TSS, நம்ம தூத்துக்குடி TMSS அப்படின்னு ஒவ்வொரு சமயம். சென்னையில் செங்கல்பட்டு மல்டிபர்பஸ் சொசைட்டி, மெட்ராஸ் மல்டிபர்பஸ் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு மறை மாவட்டத்திற்கு ஒரு சமூக பணி நிறுவனமாக இருந்தாலும் அகில இந்திய அளவிலே அனைத்தையும் ஒருங்கிணைப்பது காரிதாஸ் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அறப்பணி நிலையம் அனைவரையும் இணைப்பது. அதில் ஒரு 6 ஆண்டுகள் உதவி இயக்குநராக பணியாற்றி தொடர்ந்து 6 ஆண்டுகள் இயக்குநராக காரிதாஸ் இந்தியா அனைத்திற்கும் அகில உலகிற்கும் தொடர்பு சொல்லுகின்ற நிறுவனம் அது சமூக பணி மையமாக இருந்தது. அதில் இயக்குநராக இருந்த பொழுது 1991 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அந்த நேரம் கேரளாவில் ஓணம் சிறப்பாக கொண்டாடப்படுகிற அந்த காலம். அந்த காலத்திலே அவரிடம் 30 நாட்கள் ஒரு மாதமாக நான் சமூக வளர்ச்சி திட்டங்களுடைய பணியை கற்றுக்கொள்ள அவருடைய மாணவனாக நான் இருந்திருக்கிறேன். 30 நாட்கள். இப்போ 80 தாண்டிய பெரியவர், அன்று 50 இளைஞர். அற்புதமாக இந்த மறை மாவட்டங்கள், அதுவும் குறிப்பாக மக்களுடைய வளர்ச்சி திட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று
அகில உலகிற்கும் அடையாளம் காட்டிய இந்தியாவிற்கு விடிவெளியாக திட்டமிட்ட ஒரு அற்புதமான மனிதர். எப்படின்னா அது வரைக்கும் சமூக பணி நிலையங்கள்னா சேரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, இறக்க பணிகளை செய்வது. யாராவது உதவி கேட்பதா ஒரு 5 உதவி செய்வது, இதுதான் நம்முடைய பணியாக இருந்தது. அது மிகவும் போற்றப்பட்ட விதமாக இருந்தது. ஆனால் அவர் மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடு என்ற வேதாந்தத்தின்படி மக்களை ஒருங்கிணைத்து அமைப்பாக உருவாக்கும் மாதர் சங்கம் சொல்றாங்கல்ல, மக்கள் கூட்டமைப்புன்னு சொல்லி பெண்கள் அமைப்பு. அந்த மாதர் சங்கங்கள் அல்லது பெண்கள் சுய உதவி குழுக்கள் எல்லாம் அரசு ஆரம்பிப்பதற்கு முன்பாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் திட்டமிட்டு பெண்களை ஒன்றாக இணைத்து அவர்கள் வலு பெற வேண்டும் என்றார், ஆற்றல் பெற வேண்டும். அவர்களுக்கு சிறு சேமிப்பு போன்ற திட்டங்களை உருவாக்கி அந்த சேமிப்பிலிருந்து பெண்கள் கலை பெற வேண்டும். கடன் வாங்குகிற வணிகக்காரர்கள் போய் கையெழுத்து நிற்கிற அல்லது தன்னுடைய சொந்த குடும்பத்திலே ஆண்களிடம் தயவை எதிர்பார்த்து குடும்பத்திற்காக காத்திருக்கிற நிலை மாற வேண்டும். பெண்கள் சுய உரிமை சுய சார்பு பெற வேண்டும் என்று திட்டமிட்டு வழிவகுத்தவர் அவர்தான். அத்தகைய மகா ஞானி. இன்னைக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் ஃபாலோப்படுது. ஆனா என்ன, ஒரு பொம்பளை வீட்டில் சொல்ல கேட்கறது இல்லை இல்லையா? அது அடுத்த பிரச்சனை. எல்லாம் அது பாட்டு அதிகாரம் பிரச்சனை இருக்கு. சரி, அது ஒரு இருக்கட்டும். ஆனாலும் மக்களுடைய சுய சார்பு வாழ்க்கை பொருளாதாரத்தில் உயர்ந்து நிறுத்துகிற பொழுது நிச்சயமாக அது ஆன்மீகத்தையும் உயர்த்தும், நமது ஆற்றலை வளர்க்கும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த அன்பிற்கினிய தந்தை அவர்கள் அதை தொடர்ந்து தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆய்வாக பொறுப்பேற்றார். அந்த மறை மாவட்டம் சுய சார்பில் வாழ பல நாடுகளோடு தொடர்பு கொண்டு அவர்களை அன்பால் வளர்த்தார். அத்தகைய அன்பு ஆயர் அவர்களுக்கு நமது நன்றியை வாழ்த்தை தெரிவிக்கின்றோம். நம்முடைய திருப்பலியை சிறப்பு செய்யும் விதமாக நமக்காக மன்றாட்டுகளை ஏறெடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் காணிக்கை பவனியிலே பங்கேற்று நாம் அனைவரும் சென்னையில் வாழ்கின்ற அனைவருமே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த வழிபாட்டை இன்று நாம் சிறப்பு செய்கிறோம் என்ற உரிமையோடு காணிக்கை பவனியிலே பங்கேற்றோம். எல்லா நிலைகளிலும் இந்த திருவழிபாடு சிறப்பு விதமாக நம்முடைய பங்கேற்பு அமைந்தது. அனைத்திற்கும் அனைத்து வழிகாட்டிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இதில் பங்கெடுத்தவர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்காக அச உணவு அன்பின் இரவு உணவை வழங்குகின்ற குடும்பத்தார் திரு ஆஜே நகரச்சனார் எதிரி விக்கில் அதிகாரி சோழிங்கநல்லூர் சென்னையை சார்ந்த குடும்பத்தினர் ஆர்ஜேஜி ஆனந்த் அட்வொகேட் ஹைகோர்ட், ஆர்ஜேஜி ராஜா அபலா சிவா டெசி மிக்கேல் அதிதூதர் ட்ரேடர்ஸ் தாலபோஷன் ஆகிய இந்த குடும்பம் நமக்காக இரவு உணவு வழங்குகிறது. அந்த குடும்பத்தாருக்கு நம் அனைவருடைய சார்பாக நமது நன்றியை ஒவ்வொரு நாளும் நமக்காக பல சிரமங்களை மேற்கொண்டு நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் வரைக்கல்வி வழிபாட்டில் பல விதங்களில் நற்கரையை பங்கெடுப்பதில் உதவி என்று நமக்காக உதவி செய்த அனைத்து அருள் சகோதரிகளையும் நன்றியோடு பார்க்கிறோம். மரிய ஊழிய சபை சகோதரிகள் நம்முடைய ஜெபா சுப்பீரியர் சிஸ்டர் மனோ அவர்களோடு உடன் வந்தவர், கார்மல் சபை அருள் சகோதரி நியாதா ஒவ்வொரு நாளும் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நாளில் சென்னை மாவட்ட நன்றியோடு ஒரே நன்றி. தொடர்ந்து நாளை நமது திருப்பலி காலை நம்முடைய திருவிழா சிறப்பு திருப்பலியாக நமது முன்னாள் வகுத்தந்தையும் இந்நாள் மகாசந்திர வகுத்தந்தையுமான அருள் தந்தை அருள் அப்ரோஸ் நமக்காக மறையுரை வழங்க நம்முடைய வண்டி மைந்தரும் புளியங்குடி வகுத்தந்தையுமான என்கின்றார் நமக்காக திருப்பலியை நிறைவேற்ற வகுத்தந்தையர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நாளை காலை 8 மணி திருப்பலியிலே திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். அனைத்து
உயிர்வாழ் நமது பல இடங்களில் தங்கி பணியாற்றுகிற அனைத்து இறை மக்களுடைய நலனுக்காக நாளைய திருப்பலி சிறப்பாக அமையும். நாளை மாலை நமது மணி மைந்தர் தந்தை சூசை செல்வராஜ் கரமாத்தூர் கிறிஸ்தீன குருமடத்தின் அதிபர் சூசை நமக்காக மாலை திருப்பலி நிறைவேற்ற மாலையில் தந்தை கரமாத்தூரை சார்ந்த தூய ஆவியார் குருமடத்தின் அதிபர் ஜான் பால் அவர்களோடு இணைந்து மறைவுரை தர விண்ணிலும் மண்ணிலும் மகத்துவமிக்க தூய வீக்கில் அதிர்வுதல் என்ற கருத்துகளோடு நாளைய இறை வழிபாட்டை நாம் சிந்திப்போம். எழுந்து இறைவனுக்கு செலுத்துவோம். ஆண்டவரே அதனால் இந்த உலகை நாட்களால் நிறைவேற்ற நாங்கள் மாணவர்களின் உண்மையான பாதுகாப்பால் நீரின் பாதையை துணிகளை முன்னேறி செல்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் என்னாலும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசையின் படைகளை இறக்கமுடன் கூறுவாராக. இந்த விக்னேஸ்வர சரணவிடம் ஜபம் வானுலக